முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்தது முதல் நீதியரசர் கவாய்க்கு எத்தனை அவமானங்கள் இழைக்கப்படுகிறது? இந்திய நீதித்துறை வரலாற்றில் இத்தகைய அவமானங்களை எந்த தலைமை நீதிபதியும் சந்தித்தது இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் அவர் நடத்தப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளது. அரசுக்கு எதிரான வழக்கை என் தலைமையிலான அமர்வு விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை என்று வெளிப்படையாக தலைமை நீதிபதி B.R. கவாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். நவம்பர் 23ஆம் தேதியன்று அவரது பணிக்காலம் முடிகிறது. அதற்குள்தான் அவரது வருத்தம் மிகுந்த குரல்களை தொடர்ந்து கேட்க முடிகிறது என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் சேவைக்கான நிபந்தனைகளை ஒரே மாதிரியாக்கும் தீர்ப்பாய புனரமைப்பு சட்ட விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி B.R. கவாய் மற்றும் நீதிபதி வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மனுதாரர்கள் தரப்பு வாதங்களை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்து விட்டன. இதையடுத்து ஒன்றிய அரசு சார்பில் வாதங்கள் வைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக ஒன்றிய அரசு சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டுமென்று நள்ளிரவில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அமர்வு ஒரு வழக்கின் விசாரணையை நடத்தி வரும்போது அவரை அவமானப்படுத்தும் வகையில் இந்த வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டுமென்று கோருவது ஒன்றிய அரசின் குணத்தை காட்டுகிறது. இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக அட்டர்னி ஜெனரல் தன்னிடம் சொல்லவில்லை என்றும் தலைமை நீதிபதி வருந்தியிருக்கிறார் என்று முரசொலி நாளேடு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. தலைமை நீதிபதி B.R. கவாய் கோபமடைந்தார். நீதிமன்றத்திடம் விளையாடும் வித்தை மற்றும் நிலைப்பாட்டை அரசிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழக்கில் மனுதாரர்களின் வாதங்கள் முடிந்த பிறகு ஒன்றிய அரசு இத்தகைய கோரிக்கையை வைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை ஏற்க முடியாது. இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று துணிச்சலாக அறிவித்தார் தலைமை நீதிபதி என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, அரசுக்கு எதிரான வழக்கை எனது அமர்வு விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். விரைவில் நான் ஓய்வு பெறப் போவதால் ஒன்றிய அரசு இப்படியான செயலை எடுத்து இருக்கலாம் என்று வெளிப்படையாக தலைமை நீதிபதி வருந்தியது இதுவரை காணாத சொற்களாகும் என்று முரசொலி நாளேடு ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு அட்டர்னி ஜெனரல், ஒருபோதும் எங்களுக்கு அப்படியான நோக்கம் இல்லை. இந்த வழக்கில் சட்டரீதியான சில கேள்விகள் உள்ளதால்தான் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வை கேட்டோம். இதனால் அரசியலமைப்பின் பிரிவு 145(3) படி வழக்கை 5 நீதிபதிகளுக்கு குறையாத அமர்வுக்கு பரிந்துரைக்க வேண்டும். நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கம் எங்களுக்கு இல்லை என்றார். இதை கேட்ட தலைமை நீதிபதி B.R. கவாய், சட்ட ரீதியான கேள்விகள் அதிகம் இருப்பின் அதனை பெரிய அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் நாங்களே அந்த முடிவுக்கு வருவோம். வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுவோம். அரசுக்கு எதிரான வழக்கை தன் தலைமையிலான அமர்வு விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை என்று வருந்தியிருக்கிறார். இதற்கு அட்டர்னி ஜெனரலால் முறையான பதிலை சொல்ல முடியவில்லை என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. குடியரசுக் கட்சித் தலைவர் R.S. கவாயின் மகன் இவர். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி பூஷன் கவாய் பல வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, 2024ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீடு கட்டமைப்பிற்குள் துணை வகைப்பாடு அரசியலமைப்பு ரீதியாக அனுமதிக்கப்படுகிறது என்ற ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியதாகவும் நீதிபதி பூஷன் கவாய் இந்த அமர்வில் இடம்பெற்றிருந்ததாகவும் முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்றும் இந்த திட்டத்தின் கீழ் நன்கொடையாளர்களின் பெயர் வெளியிடப்படாதது அரசியலமைப்பின் பிரிவு 19(1)(a) கீழ் குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக தீர்ப்பு வழங்கிய அந்த அமர்வின் 5 நீதிபதிகளில் நீதிபதி B.R. கவாய் இருந்ததாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை இடிப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உரிய நடைமுறையை பின்பற்றாமல் சொத்துக்களை அழிப்பது சட்ட விரோதமானது என்று கூறி இடிக்கும் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்ததாகவும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ஆதரித்தும் காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட 370வது சிறப்பு தகுதி நீக்கப்பட்டதை ஆதரித்தும்
தீர்ப்பளித்த அமர்விலும் இவர் இருந்துள்ளதாகவும் முரசொலி நாளேடு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய நீதியரசர் கவாய் மீது டெல்லி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் கடந்த மாதம் காலணியை வீசினார். அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் கவனிக்கத்தக்கது என கூறியுள்ள முரசொலி நாளேடு, சனாதன தர்மத்தை அவமதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது என தொடர்ந்து கத்தி கூச்சல் போட்டுள்ளார் அந்த வழக்கறிஞர். அவர் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ளது. நம்மூரில் இப்படி வீச முடியவில்லையே என்று உள்ளூர் சனாதனிகள் வருந்திக் கொண்டு இருக்கிறார்கள். எத்தகைய மோசமான சூழலை நீதிபதிகள் கூட சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுபவிக்கும் கொடுமைகள் மூலமாக அறிய முடிவதாக கூறி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.